வணக்கம். இந்த சேனல் இருக்கும் காணொளிகள பார்த்தீங்கன்னா, உங்கள் பலருக்கும் ஒரு குழப்பம் வரலாம். நான் என்ன பேசுறேன்? எத பத்தி பேசுறேன்னு. நான் முன்வைப்பது ஆன்மீகத்தை. ஆன்மீகம் என்பது ஒரு நிம்மதியான, நிறைவான, தெளிவான, குழப்பங்களற்ற வாழ்க்கையை வாழ்வது. கடவுள், மதம் போன்றவையெல்லாம் அதற்கு உதவலாம். ஆனா, அது எந்த விதத்தில் உதவணும், எப்படி உதவணும்னு தனி மனிதர்கள் தான் தீர்மானிக்கணும். வாழ்க்கையில் நாம எல்லோருமே தனியாக பிறக்கிறோம். தனியாக இறக்கப் போகிறோம். இடையில் நமக்கு குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கைய வாழ்வதற்கு உதவணும். அவ்வளவுதான். நாம் ஒவ்வொருவரும் நாம் யார் என்று கண்டுபிடித்து, நாம் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். நம்முடைய மரபு அதைத்தான் சுயதர்மம், ஸ்வதர்மம்னு சொல்லுது. இதை தனி மனிதர் ஒவ்வொருவருமே கண்டுகொள்ளணும். கடந்த காலங்களில் நாம் பெரும்பாலும் நம்முடைய பண்பாடு, மதம் போன்றவை சொல்லித்தந்த, அவை கற்றுக் கொடுத்த அந்த விதிகள், நியதிகள், வழிமுறைகள் போன்றவற்றின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டோம். நாம் இந்த சாதியில் பிறந்தோம், குறிப்பிட்ட மதத்தில் பிறந்தோம் அப்படின்னா நம்ம பலரும் அதையே தான் கடைப்பிடிச்சிட்டு வருவோம். அதெல்லாம் கடந்த காலத்துக்கானது. ஏன்னா கடந்த காலத்தில் கல்வி அறிவு அதிகம் கிடையாது, வசதி வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இன்றைய சூழல் அப்படி இல்லை. இன்று நாம் ஒவ்வொருவரும் நமக்கான அடையாளத்தை தானாக உருவாக்கி கொள்ளணும். ஏன்னா கூட்டமாக சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு மிருகத்தனமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாம் மனிதர்கள் தோன்றிய புதிதில் நாமளும் மிருகங்களாக தான் இருந்தோம். ஆனால் மற்ற மிருகங்களை காட்டிலும் நாம் பல விதங்களில் நோய்மையானவர்கள். மனிதர்களுக்கு சிந்திக்கும் திறன் இருக்குது. ஆனால் தனியாக உட்காந்து சிந்தித்து ஒரு புலியையோ ஒரு யானையோ நம்மால் எதிர்கொள்ள முடியாது. அதுக்காக நம்ம கூட்டமாக சேர்ந்து வாழ வேண்டியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் நாம் எல்லோருமே ஒரு இனக்குழுக்களாக வாழ்ந்துட்டு வந்திருந்தோம். அதை தான் இந்த படத்தில் நான் விளக்கியிருக்கேன். இப்போ முதல் படம் பார்த்திங்கன்னா, நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றாக இணைந்திருப்போம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது விதத்தில் இரத்த சம்பந்தம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கும் நம்ம சாதி, மதம் போன்றவற்றின் அடிப்படையில் நம்ம தொகுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள குலம், கோத்திரம், கூட்டம்னு பல்வேறு பிரிவுகள் இருக்குது. கவனித்து பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்து கொள்ளும்போது ஒரு குலம், கோத்திரம், கூட்டத்தில் இருப்பவர்கள் அதே குலம், கோத்திரம், கூட்டத்தை சேர்ந்தவர் திருமணம் செஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஆதி காலத்தில் ஒரே இனக்குழுவாக இரத்த சம்பந்தம் உடையவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் வேற யாரையாவது திருமணம் செஞ்சுக்குவாங்க. இப்போது அந்த நீண்ட காலத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து வந்த வாழ்க்கையின் எச்சம் இன்றும் நம்மளுக்கு இருக்குது. ஆதி காலத்தில் மனிதனுக்கு ஏற்பட்ட பசி, கோபம், காமம், பொறாமை, குரோதம் இதெல்லாம் தான் இன்றைக்கும் நமக்குள்ளே இருக்குது. அது எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோங்கிறது தான் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நாகரிக மனிதன் அதை வேறு விதத்தில் வெளிப்படுத்துவான், படிக்காத மனிதன் வேறு விதத்தில் வெளிப்படுத்துவான். ஒரு காட்டு மிராண்டி போல் வாழ்பவன் அதை எதுவுமே தெரிஞ்சிக்க மாட்டான், புரிஞ்சிக்க மாட்டான். அப்போது நாம் இன்னும் கூட்டத்தை நம்பி, மற்றவர்களை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் இன்னும் அந்த காலகட்டத்தில் தான் இருக்கோன்னு பொருள். இது நவீன காலத்தில் சாதி மதத்துக்கு பொதுவாக வேலை செய்யும் இடம், ஒரே விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள், பொழுதுபோக்கில் ஆர்வம் கொண்டவர்கள், புத்தகம் வாசிப்பவர்கள், இப்படின்னு வேறு விதமான பிணைப்பை ஏற்படுத்தி கொள்கிறோம். உண்மையில் நமக்கு எந்த விதமான பிணைப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் முழுமையான ஒரு ஆன்மீகமான விடுதலை. அப்போதான் நம்ம வாழ்க்கை நாம் முழுமையாக வாழ முடியும், நிறைவாக உணர முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம என்னதான் வசதி மிக்கவராக இருந்தாலும் ஒரு அந்நிய நபர் நம்முடைய அறைக்குள் நுழைவதோ, நம்முடைய பொருட்களை எடுத்து பயன்படுத்துவதோ நம்ம விரும்புவோமா? அவர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அந்த
நபர் நம்மளுக்கு அறிமுகமானவராக இருக்கணும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தவராக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதுதான் உண்மையில் ஒரு பக்குவமான நிலை. நம்முடைய வாழ்க்கையில் யார் நுழையிறாங்க அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். இப்போ அந்த திறனை நாம வளர்த்து கொள்ளணும். அதற்கு ஆளுமை திறன் வேண்டும். இப்போ இது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் என்பது வெறுமனே கடவுளை மாத்திரம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தா போதாது. மனிதர்களை புரிந்து கொள்ளணும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும், உளவியல் கோணத்தில் மற்றவர்களை அறிந்து கொள்ளணும், நம்மை அறிந்து கொள்ளணும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் திறன் இருக்கணும், இதுக்கெல்லாம் பேசும் திறன் இருக்கணும், மொழியை கையாளும் திறன் இருக்கணும். பல்வேறு திறன்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதுக்கெல்லாம் எல்லா வாய்ப்பும் எல்லாருக்குமே கிடைப்பது கிடையாது. ஆனால் அதுக்காக அப்படியே விட்டுறவும் முடியாது. நம்முடைய வாழ்க்கை முக்கியம், நம்முடைய அடையாளம் முக்கியம்னா நாம தான் அதை உருவாக்கி கொள்ளணும். இப்போ அதை தான் 2ஆம் படத்தில் காட்டியிருக்கேன். நம்ம என்னதான் கூட்டமாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு கணத்தில் நாம் ஒரு தனி மனிதருங்கிற உணர்வு ஏற்படும். இது இயல்பாகவே குழந்தைகளுக்கு உருவாகும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையாக இருக்கும்போது விவரம் தெரியாமல் இருக்கும்போது அவங்க தன்னுடைய பெற்றோர்களோட மற்றவர்களோட ரொம்ப பிணைப்பு கொண்டிருப்பாங்க. அதே டீனேஜ் பருவம் வரும்போது, அவங்க பருவம் அடையும் போது அவங்களுக்கு புதுவிதமான தேவைகள் உருவாகும். அப்போது அவங்க தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள முயல்வாங்க. பல விதங்களில் தங்களை தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்தும் தாங்கள் வளர்ந்து வந்த அந்த வழிமுறைகளிலிருந்தும் விடுவித்து கொண்டு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள முயற்சிப்பாங்க. ஆனால் அது ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை. ஏன்னா அந்த வயசுக்கு அவங்களுக்கு அனுபவம் இருக்காது, அறிவு இருக்காது. ஏதாவது சினிமா நடிகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அரசியல் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அப்படி தான் பெரும்பாலும் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அங்கே இருந்து நம்ம ஒரு பக்குவமான மனிதராக அந்த 3வது கட்டத்தில் காட்டியிருக்கிறத போல் நமக்கான பாதையை நாம் உருவாக்கி கொள்ளணும், அடையாளத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். ஆனால் அதுவும் எளிது கிடையாது. இந்த 3மே வாழ்வின் 3 கட்டங்கள். நாம் கூட்டமாக சேர்ந்திருந்தோம், மற்றவங்கள சார்ந்திருந்தோம்னா நாம் இன்னும் வளரலைன்னு பொருள், குழந்தையாகவே இருக்கோன்னு பொருள். நாம் யார், நாம் செய்ய வேண்டியது என்னன்னு குழம்பி தவிச்சோம் அப்படின்னா அது 2ஆம் கட்டம்னு சொல்லலாம். 3வது கட்டத்தில் நமக்கான பாதையை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு முதிர்ச்சியான பக்குவமான மனிதராக இருப்போம். ஆனால் அது எளிது கிடையாது. ஏன்னா நேரடியாக வெளிப்படையாக நாம் மற்றவர்களை சார்ந்திருப்பது கிடையாது. மறைமுகமாகவும் நம்ம மற்ற விஷயங்களை சார்ந்திருக்கோம். அதை தான் கீழே உள்ள படங்கள் குறிப்பிடுது. மேலே உள்ளதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும், அது வெளியில் தெரிகிறது. ஆனால் நம்முடைய அக உலகம், நம்முடைய ஆழ் மனதுக்கு என்ன தேவை? இப்போ குழந்தையாக இருக்கும்போது குழந்தைகள் பெற்றோர்களையும் மற்றவர்களையும் சார்ந்திருப்பதுங்கிறது பொருளாதார தேவைக்காக, மற்ற வசதிகளுக்காக மட்டுமல்ல. அது ஒரு உளவியல் ரீதியான தேவையும் கூட. குழந்தைக்குள்ள நிறைய பயம் இருக்கும். உலகம்னா என்னன்னு தெரியாது, வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. அது பெரியவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது தான் அது பல விஷயங்களை கற்றுக்கொள்ளும். அப்போ நாம் அதை போல் நமக்குள்ளே பார்க்கணும். நம்ம இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுயநலத்தோட எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்லிக்கொள்ளும் மனிதர்கள் பெருகிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் அது ஒரு சரியான வளர்ச்சி கிடையாது. நாம் மற்றவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டா உடனே நம்ம தனி மனிதர்கள் ஆகிட மாட்டோம். உள்ளுக்குள்ள ஆழத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏக்கம் இருக்கும், தேடல் இருக்கும், தேவைகள் இருக்கும். அதனால தான் நம்ம நிம்மதி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதுதான் கீழே இருக்கும் அந்த முதல் படம் காட்டுது. ஸோ நமக்குள்ள பல தேவைகள் இருக்கும் நம்மளை அறியாமல். அதையெல்லாம் நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்தும் நாம் விடுபடணும். அப்போது 2ஆம் கட்டத்தில் இருக்கும்போது போல் நம்மிடம் இருக்கும் திறமைகள் என்ன, நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் நம்மளுக்கு கிடைக்கணும். ஏன்னா நாம் யார் அப்படின்னு வெளியில் தேடிட்டு இருக்கக்கூடாது. நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். நமக்குள்ளே இருக்கும் திறமைகளை நாம் வெளிப்படுத்தினா தான் நாம் முழுமையாக உணர்வோம். ஏன்னா வெளியிலிருந்து கிடைக்கும் எல்லாமே தற்காலிகமானது, அது நீடித்து நிலைக்காது. அதை புரிந்து கொண்டு நாம் அதன் அடிப்படையில் நமக்கான பாதையை நாமளே உருவாக்கி கொள்ள வேண்டியது இருக்கும். இப்போது இது 3 கட்டமாக நம்ம வாழ்க்கையை வாழணும். இப்போது நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்கீங்கன்னு யோசிங்க.
நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தில் தான் இருப்போம். அதாவது நம்ம வேலையில் தனி மனிதர்களாக இருக்கலாம், நம்ம பெரிய நிறுவனத்தில் நல்ல பொறுப்பில் இருக்கலாம், நம்மளை சார்ந்து பலர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் குடும்பம்னு வரும்போது யோசிச்சு பாருங்கள், பல ஆண்களும் பார்த்திங்கன்னா வெளியில் பெரிய மனிதர்களாக காட்டிக்குவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா பொண்டாட்டிக்கு அடங்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதையெல்லாம் நாம் கவனிக்கணும். இதையெல்லாம் கவனித்து நாம் எதுனாலெல்லாம் பிணைக்கப்பட்டிருக்கோம், ஏன் பிணைக்கப்பட்டிருக்கோன்னு கவனித்து அதில் ஒவ்வொன்றிலிருந்தும் நம்மை விடுவித்து கொள்ளணும். இது அவசரமாகவும் செய்ய முடியாது. இதெல்லாம் சரியான காலத்தில், சரியான விதத்தில், ஒரு சரியான முறையில் செய்யப்பட வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கணுன்னா அதுக்கு 10 மாதம் காத்திருக்கணும். அதை போல் நம்முடைய முழுமையான சுயம் வெளிப்படணும்னா அதற்கும் ஒரு காலகட்டம் வேண்டும். அப்போ இதையெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும். பொதுவாக உளவியலின் கோணத்தில் பார்த்திங்கன்னா 40-45 வயசு ஆகும்போது பலருக்கும் இது போன்ற சிக்கல்கள், குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா அப்போ நம்மளுக்கு போதுமான அளவு உலக அனுபவம் கிடைச்சிருக்கும், நமக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகி இருக்கும், ஒரு சமூகத்தில் ஓரளவுக்கு ஒரு பேரோ மதிப்போ நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அதுதான் உண்மையான நாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் எழக்கூடும். அதை தான் உளவியலின் கோணத்தில் மிட்லைஃப் கிரைசிஸ்னு சொல்கிறாங்க. அது உண்மையில் ஒரு கிரைசிஸ் கிடையாது. அது ஒரு ஆன்மீகமாக நம்மை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் சுற்றியும் நடப்பதை கவனிச்சிங்கன்னா பொதுவாக அந்த வயசில் தான் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை செய்கிற ஒருவர் இயற்கை விவசாயம் செய்வார், நடிகர் கட்சி தொடங்குவார், இல்லை ஒரு நாட்டில் இருக்கிறவர் வேறு நாட்டுக்கு போய் வாழ பார்ப்பார், பலர் வேறு திருமணம் செய்து கொள்வார்கள், புதிதாக தொழில் தொடங்க முயற்சிப்பாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதியின்மை அவங்கள அலைக்கழிக்குது. எப்படி அதை வெளிப்படுத்துறதுன்னு தெரியறது கிடையாது. அவங்க தனக்குள்ளே பார்ப்பது கிடையாது. அப்போ மனசுக்கு தோன்றதை செய்வாங்க. அதில் சில பேர் கிளிக் ஆகலாம், சில பேர் அதில் மகிழ்ச்சி கொள்ளலாம். ஆனால் முழுமையான மகிழ்ச்சி கொள்ளணும், முழுமையான நிறைவை கண்டடையணும்னா அதற்கு முன்னாடியே நம்மளை பற்றின புரிதல் நமக்குள்ளே உருவாகி இருக்கணும். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா 40-45 வயசில் இது நிகழும்போது அதை எதிர்கொள்ளும் திறன் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம எந்த வயதாக இருந்தாலும் சரி, நாம் யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, நம்மை பற்றி, வாழ்க்கையை பற்றி, மற்றவர்களை பற்றி நம்மளுக்கு ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கணும். இப்போ அதை தான் நான் வெவ்வேறு விதங்களில் இந்த காணொலிகளில் விளக்க முயற்சிக்கிறேன். நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதர்களை தான் வெளியில் காட்டிக்கொள்கிறோம். ஆனால் நமக்குள்ளே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கும், பல்வேறு சிற்ற ஆளுமைகள் இருக்கும், ஒரு கூட்டமே இருக்குது நமக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் கவனித்து, அதையெல்லாம் ஒருங்கிணைத்து, அதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறது எளிது கிடையாது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா இப்போ கடந்த காலத்தை போல மரபு நம்மளுக்கு உதவுவது கிடையாது. நம்ம பலரும் மரபை நம்புவது கிடையாது. அதே சமயம் நவீன வாழ்க்கை முறையும் நம்ம பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது தரும் விழுமியங்கள், அந்த வாழ்க்கை முறை நம்ம பலருக்கும் ஓப்பானது கிடையாது. நம்ம எல்லோருமே வாய்ப்பு கிடைச்சா நம்ம சொந்த ஊருக்கு போய் கிராமத்தில் நிம்மதியாக இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்போம். ஆனால் அது வளர்ச்சி கிடையாது, ஒரு விதத்தில் அது வீழ்ச்சி. ஏன்னா ஆடு மாடும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? நல்லா சாப்பிட்டுட்டு போய் உட்காந்து ஆசை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ மனிதர்களாக நாம் என்ன செய்கிறோம், அதை நாம் தான் கேள்வி கேட்டுக்கொள்ளணும். இப்போ அதன் அடிப்படையில் தான் நான் வெவ்வேறு காணொலிகளை உருவாக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் உங்களுக்கு உகந்த விதத்தில் வெவ்வேறு விதங்களை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஆனால் அதன் அடிப்படை இதுதான். நாம் எல்லோருமே தனி மனிதர்கள். நாம் தனியர்களாக தான் பிறந்தோம், தனியர்களாக தான் இறக்க போகிறோம். அப்போது இடையில் என்னென்ன உருவாகுது அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நாம் ஒரு கற்பனையை உருவாக்கி அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியன்னு நினச்சோம் அப்படின்னா அது பொய். இந்தியான்னு ஒன்றுமே கிடையாது, அது மனிதன் உருவாக்குனது. தமிழன் அப்படின்னு நினச்சோம்னா அது நாமளாக உருவாக்கிக்கிட்ட ஒரு கற்பனையான ஒரு உருவம், வடிவம் தான். அதெல்லாம் நம்மளுடைய வசதி, அதாவது சமூகம் தன்னுடைய வசதிக்காக உருவாக்குனது. அப்படின்லாம் அடையாளப்படுத்திக்கிட்டால் தான் மக்களை தொகுத்து ஒரு சமூகமாக வாழ வைக்க முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த முதல் படத்தில் இருப்பது போல தான்
அதில் மிருகங்களுக்கு பயந்துட்டு காட்டுக்குள் தனியாக வாழ முடியாமல் கூட்டமாக சேர்ந்து வாழ்கிறோம். இந்த நவீன காலகட்டத்தில் மிருகம் எங்கே இருக்குது? எதற்கு நம்மளுக்கு கூட்டம் தேவை? எதற்கு நாம் நம்மளை இந்தியராகவோ தமிழராகவோ ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவராகவோ சாதியை சார்ந்தவராக அடையாளப்படுத்தி கொள்ளணும்? ஏன்னா நமக்கு பயம். தனியாக வாழ்வதற்கு, வாழ்க்கை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. அந்த பயத்தை மறைப்பதற்கு தான் வெவ்வேறு வேடங்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பயம் இருந்தது அப்படின்னா நம்மால் நிம்மதியாக நிறைவாக வாழ முடியாது. நம்ம அடக்கி ஒடுக்கிக்கிட்டு ஒரு குறுகிய வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதே சமயம் எல்லோராலையும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளவும் முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அது ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்க என்ன கற்றுக்கிறாங்க, எப்போ கற்றுக்குறாங்கங்கிறது வேறுபடும். இதை நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும். இப்போ நான் இந்த சேனலுக்கு மௌனாலயம்னு பேர் வச்சுருக்கேன்னா அதை மௌனத்தின் மூலமாகவே விளக்க முடியும். ஆன்மீகம்ங்கிறது அது உச்ச நிலையில் மௌனத்தை சென்று அடையணும். ஆனால் அதற்காக மௌனமாகவே இருந்தோம்னா நம்மளையும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நாம் புரிஞ்சிக்க மாட்டோம். அதற்காக தான் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த பேச்சுங்கிறதும் ஒரு மௌனத்திலிருந்து எழுது, மௌனத்தை சென்று அடையுது. அதை போல தான் வாழ்க்கையும். அது கடலில் ஒரு அலை எழுந்து அடங்குவதைப் போல. அப்போது அந்த அலை உயரும்போது என்ன நிகழுது? அதுதான் நாம் யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருக்கணும், நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னா அதை நாம் தான் உருவாக்கி கொள்ளணும். அதற்கு மாறாக நம்முடைய கடந்த காலம், நம்முடைய பெற்றோர்கள் போன்றவர்கள் தந்த சாதி, மதம், படிப்பு, மொழி, மதம் போன்றவற்றின் அடிப்படையில் நம்முடைய அடையாளத்தை உருவாக்கி கொண்டோன்னா நாம் உடல் அளவில் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு நாகரிக மனிதராக தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கற்கால மனிதரான தான் இருக்கும்னு பொருள். இப்போ இந்த மாற்றத்தை நாம் புரிந்து கொண்டோ தான் இனி எதிர்வரும் காலத்தில் நம்மால் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும். இதை தனி மனிதர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இது கூட்டமாக சேர்ந்து புரிஞ்சிக்கலாம். ஆனால் தனி மனிதர்கள் தங்களுடைய பாதையை கண்டுபிடித்து தங்களுடைய வாழ்க்கையை அதற்கேற்ப அமைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.